லட்டில் மாட்டுக் கொழுப்பு கலக்கப்பட்டது தொடர்பான விசாரணை தொடங்கும் முன்பே முதலமைச்சர் பேட்டியளித்தது ஏன் என ஆந்திர அரசுக்கு உச்சநீதிமன்றம் கேள்வி. கடவுளை அரசியலிலிருந்து தள்ளி வைத்திருக்க வேண்டும் எனவும் கருத்து. திருப்பதி லட்டு தயாரிப்புக்கு கலப்பட நெய்தான் பயன்படுத்தப்பட்டது என்பதற்கு என்ன ஆதாரம் உள்ளது என உச்சநீதிமன்றம் கேள்வி. கடந்த ஜூலை மாதம் எடுக்கப்பட்ட ஆய்வறிக்கைகளை செப்டம்பர் மாதம் வெளியிட்டது ஏன் எனவும் வினா. லட்டு கலப்படம் குறித்து ஆந்திர அரசு அமைத்துள்ள எஸ்ஐடி தொடர்ந்து விசாரிப்பதா அல்லது சுதந்திரமான அமைப்பை கொண்டு விசாரிப்பதா? மத்திய அரசு முடிவெடுக்க உச்சநீதிமன்றம் உத்தரவு. லட்டு பிரசாத கலப்பட நெய் விவகாரத்தில் திருப்பதி மற்றும் திருமலையில் உள்ள தேவஸ்தான கிடங்குகளில் சிறப்பு விசாரணை குழு ஆய்வு. கோவிலுக்கு வெளியே உள்ள பூந்தி தயாரிக்கும் மடப்பள்ளியிலும் குழுவினர் விசாரணை. நெய் கலப்பட விவகாரத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ள நிலையில் திண்டுக்கல் ஏஆர் டைரி ஃபுட்ஸ் உரிமையாளர் ராஜசேகர் முன்ஜாமீன் கோரி மனு தாக்கல். தங்களது தரப்பில் எந்த கலப்படமும் செய்யவில்லை என கூறி திருப்பதி 2வது கூடுதல் மாவட்ட நீதிமன்றத்தில் மனு தாக்கல். பழனி பஞ்சாமிர்தம் குறித்து அவதூறு பரப்பியதாக இயக்குநர் மோகன்ஜி மீது பதிவு செய்யப்பட்ட வழக்கில் நிபந்தனையுடன் ஜாமீன் வழங்கியது நீதிமன்றம். நாளிதழில் மன்னிப்பு கோரி விளம்பரம் வெளியிட வேண்டும் என்றும் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு நீதிபதி உத்தரவு. கோவை, திருப்பூர், நீலகிரி, தேனி, மதுரை உள்ளிட்ட 12 மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த 24 மணி நேரத்தில் கனமழைக்கு வாய்ப்பு. குமரிக்கடல் மற்றும் தமிழக பகுதிகளின் மேல் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியால் தமிழ்நாட்டில் கனமழை பெய்யக்கூடும் என வானிலை மையம் தகவல். சென்னை மற்றும் புறநகரின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 2 நாட்களுக்கு லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு. பெருநகரில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் வானிலை மையம் தகவல். வடகிழக்கு பருவமழை முன்னேற்பாடுகள் தொடர்பாக அனைத்து துறை செயலாளர்களுடன் ஆலோசனை மேற்கொண்டார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். வெள்ள தடுப்பு பணிகளை விரைந்து முடிக்கவும் அதிகாரிகள் அனைவரும் இணைந்து பணியாற்றவும் அறிவுறுத்தல். சரியான நேரத்தில் பொதுமக்களுக்கு வழங்கப்படக்கூடிய வானிலை முன்னெச்சரிக்கையால் நாம பெரிய அளவிலான சேதங்களை தவிர்க்க முடியும். முதியோர், கர்ப்பிணி பெண்கள், பாலூட்டும் தாய்மார்கள், மாற்றுத்திறனாளிகள் ஆகியோருக்கு தேவையான உதவிகளை வழங்க முன்கூட்டியே திட்டமிட்டு மாவட்ட நிர்வாகம் செயல்பட்டு வருவது ரொம்ப ரொம்ப அவசியம். ஓர் உயிரிழப்பு கூட ஏற்படக்கூடாது என்ற நோக்கத்தோடு செயல்படணும். அதுக்கு தேவையான நீர் இறைக்கும் இயந்திரம், மர அறுப்பான்கள், ஜேசிபி, படகுகள் போன்ற கருவிகளை தாழ்வான பக்கத்தில் முன்கூட்டியே கொண்டு போய் நிறுத்தணும். பல நாட்கள் பெய்ய வேண்டிய மழை காலநிலை மாற்றத்தால் ஒரே நாளில் பெய்வதால் சமாளிப்பது சவாலாக உள்ளதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கருத்து. வெள்ளத்தின் போது ஒரு உயிரிழப்பு கூட ஏற்படாத வகையில் செயல்படவும் அத்தியாவசிய பொருட்கள் கிடைப்பதை உறுதி செய்யவும் அதிகாரிகளுக்கு உத்தரவு. திமுகவில் அனுபவம் வாய்ந்த மூத்த அமைச்சர்கள் இருக்கும்போது உதயநிதி ஸ்டாலினுக்கு துணை முதலமைச்சர் பொறுப்பு வழங்கப்பட்டது ஏன் என எடப்பாடி பழனிசாமி கேள்வி. வரும் சட்டமன்ற தேர்தலில் வாரிசு அரசியலுக்கு தமிழக மக்கள் முற்றுப்புள்ளி வைப்பார்கள் என்றும் கருத்து. திரு ஸ்டாலின் அவர்கள் யார்? திரு கருணாநிதி அவருடைய மகன். உதயநிதி யார்? திரு கருணாநிதியுடைய பேரன், திரு ஸ்டாலினுடைய மகன். வாரிசு அரசியல். அதே வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் இந்த வாரிசு அரசியலுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்பார்கள் மக்கள். ஏதாவது மன்னர் பரம்பரை போல் ஆகிவிட்டது. ஆட்சி அதிகாரம் ஒரு குடும்பத்திலே சிக்கி தமிழகம் சின்ன புண்ணம் ஆவதற்கு மக்கள் ஒருபோதும் இடமளிக்க மாட்டார்கள் என்று நான் நினைக்கின்றேன், கருதுகிறேன். அமைச்சராக பொறுப்பேற்ற நிலையில் சென்னை அமலாக்கத்துறை அலுவலகத்தில் ஆஜரானார் செந்தில் பாலாஜி. உச்சநீதிமன்றத்தின் ஜாமீன் நிபந்தனையின்படி கையெழுத்திட்டார். ஜாமீன் நிபந்தனைகளை செந்தில் பாலாஜி பின்பற்றுகிறாரா என்பதை காவல்துறை கண்காணிக்குமா என்பதில் சந்தேகம் எழுந்துள்ளதாக எடப்பாடி பழனிசாமி கருத்து. நிபந்தனைகளை மீறினால் செந்தில் பாலாஜி மீது நடவடிக்கை எடுக்கப்படுமா என்றும் கேள்வி. உச்சநீதிமன்றம் விதிக்கப்பட்டுள்ள நிபந்தனையை காவல்துறை
கண்காணித்து நிபந்தனையை மீறினால் நடவடிக்கை எடுக்கப்படுமா என்று சந்தேகம் மக்களிடத்திலே உள்ளது. என்று சொன்னால் முதலமைச்சரே இவரை பாராட்டியிருக்கின்றார். திரு செந்தில் பாலாஜியை. திரு செந்தில் பாலாஜி அவர்கள் அமைச்சராகிவிட்டார். இப்படி இருக்கின்ற பொழுது நீதிமன்ற அளித்துள்ள நிபந்தனை மீறுகின்ற பொழுது காவல்துறை நடவடிக்கை எடுக்குமா என்பது ஐயப்பாடாக இருக்கின்றது. உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேந்திரன் பணிகளை தொடங்கினர். சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் ஆவடி நாசரும் தமது அலுவலகத்தில் கோப்புகளில் கையெழுத்திட்டு பணிகளை தொடங்கினார். தமிழக வெற்றிக் கழகத்தின் கொடியில் யானை சின்னம் குறித்து பகுஜன் சமாஜ் கட்சி எழுப்பிய ஆட்சேபனைக்கு பதிலளித்தது தேர்தல் ஆணையம். கட்சிகளின் கொடிகளுக்கும் அதில் இடம்பெற்றிருக்கும் உருவங்களுக்கும் ஒப்புதலோ அங்கீகாரமோ அளிப்பது இல்லை என விளக்கம். நாமக்கல் வெப்படையில் துப்பாக்கிச்சூடு நடத்தி பிடிக்கப்பட்ட ஏடிஎம் கொள்ளையனின் வலது கால் அகற்றம். இரத்த குழாய் பாதிக்கப்பட்டதால் கால் அகற்றப்பட்டதாக மருத்துவர்கள் தகவல். நாமக்கல் வெப்படை காவல் நிலையத்திற்கு ஆந்திராவின் விசாகப்பட்டினம் போலீசார் வருகை. ஹரியானா ஏடிஎம் கொள்ளையர்கள் குறித்து விவரங்களை கோரியிருப்பதாக தகவல். ஹரியானா ஏடிஎம் கொள்ளையர்களின் பெயர் உள்ளிட்ட விவரங்களில் முரண்பாடு இருப்பதாக தகவல். கொள்ளையர்களின் விவரங்களை சம்பந்தப்பட்ட மாநில போலீசாரின் தகவல்களுடன் ஒப்பிடும்போது வெவ்வேறாக இருப்பதாகவும் தகவல். உச்சநீதிமன்றத்தில் யா என சொல்லக்கூடாது, எஸ் என்றுதான் சொல்ல வேண்டும் என தலைமை நீதிபதி சந்திரசூட் அறிவுரை. இது காஃபி ஷாப் இல்லை, நீதிமன்றம் என்றும், தனக்கு யா என சொல்பவர்களை கண்டால் கொஞ்சம் அலர்ஜி எனவும் வழக்கறிஞருக்கு எச்சரிக்கை. வங்கதேசத்துக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட்டில் 3 உலக சாதனைகளை படைத்தது இந்திய அணி. குறைந்த பந்துகளில் 50, 100 மற்றும் 150 ரன்களை கடந்த அணியாக இந்தியா அபாரம். ஜெயம் ரவியை விவாகரத்து செய்ய ஒருபோதும் ஒப்புக்கொள்ளவில்லை என்று மனைவி ஆர்த்தி திட்டவட்டமாக மறுப்பு. கணவருடன் பேச இன்னமும் நம்பிக்கையுடன் காத்திருப்பதாக தகவல்.